நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழறீங்க? அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. நீங்க அழுத நானும் அழுவேம்மா. அழாதீங்கம்மா. எல்லாரும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டாங்க. இனி உனக்கு ஏதாவது இருக்கா என்ன கேட்கறதுக்கு? வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு கோபம் உங்களுக்கு பிரியங்கா மேல இருக்குன்னு எனக்கு தெரியுமா. ஆனா நீங்க பிரியங்காவை கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா. எனக்கு நல்லா தெரியும். யாரு என்ன சொன்னாலும் சரி, அதை நான் நம்ப மாட்டேமா. இல்ல, எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து போச்சு. எதுக்கு? அருண் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல. இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தினா அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. தேவையில்லம்மா. இனி இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா அழுவாதீங்கம்மா. இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, நீயேதான். ஆமா, அன்னைக்கே நீ என் பேச்ச கேட்டு அருணை கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? அப்பா பொண்ணு பையன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நான் மட்டும் தனி ஆளாயிட்டேன். அவங்க நம்பலைங்கிறதுக்காக செய்யாத குத்தத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியுமா? எனக்கும் சுய கௌரவம் இருக்கு. நான் குற்றவாளியா இந்த வீட்டுல இருக்க விரும்பல. அம்மா என்னங்க, நிம்மதியா கோயிலுக்கு போய் சாமியை கூட கும்பிட முடியல. என்னாச்சு கற்பகம்? மனசுக்கு நிம்மதி வேணும்னு வேண்டிக்கத்தானே கோயிலுக்கு போனேன். இப்ப நிம்மதி இல்லாம திரும்பி வந்திருக்கியே. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே பொண்ணை பெத்து தலை குனிஞ்சுதான் நின்னா. நாம தலை நிமிர்ந்து நிக்க முடியுமாங்க? புலம்பி தீக்காம என்ன விஷயம்னு சொல்லு. வெளியில தெருவுல 4 இடத்துல தலை காட்ட முடியல. எல்லாரும் கொலைக்காரிய பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. மருமகளை விஷம் வச்சு கொன்ன மாமியாரோட அம்மா போறாங்க பாருன்னு என் காது படவே பேசுறாங்கங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. பெத்தவங்க நமக்கே நம்ம பொண்ணு மேல சந்தேகம் இருக்கும்போது ஊர்ல மத்தவங்களுக்கு இருக்காதா என்ன? வெறுவாய மெல்றவங்களுக்கு அவளோட
கூட சர்க்கரையை சேர்த்து கொடுத்தா விடுவாங்களா? என்னங்க, நாக்குல சனிய குடி வச்சிட்டு இருக்கவன் வந்துகிட்டே இருக்கான். அவன் என்னெல்லாம் பேச போறானோ, என்னெல்லாம் பண்ண போறானோ தாங்கித்தான் ஆகணும். என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உங்க பொண்ணோட சாகசத்தை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். உங்க பொண்ணு காலேஜ் பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கறாங்க? ஏண்டா, நீ என்ன பிரின்சிபலா? எதுக்கு உனக்கு இந்த கேள்வி எல்லாம்? காரணம் இருக்கு. அவங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைங்களை எப்படி தீவிரவாதி ஆக்கலாம், அப்பாவி பொண்ணுங்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம், முக்கியமா வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி விஷம் வச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும் போதுதான் நீங்க உங்க பொண்ணை பெத்தீங்களா? அம்மா, காஃபி போட போறீங்களா? சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். சக்கரை மட்டும் இல்லடா, சூடு சொரணை எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கலாவே போட்டு கொண்டு வரேன். கடங்காரா ஏண்டா, வெந்த புள்ள வேலை பாய்ச்ச உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை கொண்டாட வந்திருக்கியா? உலகத்துல இருக்கிற எந்த பொம்பளையாவது இப்படி இருப்பாங்களா சாமி? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாங்க. அதை மறைச்சிட்டு வேற ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கும் 2 புள்ளைய பெத்துக்கிட்டாங்க. ஏய், உண்மைய சொன்னா கசக்குதில்ல, ஆனா உண்மைய சொல்லாம என்னால இருக்க முடியாதே. ஏன்னா நான் மெய்யப்பனாச்சே. உங்க பொண்ணோட திமிரு அதோட அடங்கலையே. ஏமாளி புருஷனை அடக்கி ஆண்டுகிட்டு ஆம்பளை மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க திருத்தலாம். நான் தப்பு இருந்தா திருத்த சொன்னேன், நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டீங்க. பரவாயில்ல, நான் வரேன். சாமி, அதிர்ஷ்டம் இருந்ததுனால என் ஷாலினி பல தடவை உயிர் தப்பிச்சிருக்கா. இல்ல சொந்த குழந்தைய அம்மா எப்பவோ கொன்னு இருப்பாங்க. மருமகளை அனுப்பி வச்சுட்டாங்க. இனி அவங்க கோவம் எல்லாம் யாரு மேல திரும்பும்? ஷாலினி மேலதான். கிட்னிய தானமா கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை கொன்னு குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவாங்க. அதனால ஷாலினிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புற வழிய பாருங்க. பேசுடா, பேசு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பேசு. எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எதனால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு? உங்க பொண்ண நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, ஆனா நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி தரலையே. அதனாலதான் மருமகளை கொன்னது மாமியாரு தான் எல்லாரும் உறுதியா சொல்றாங்க. உங்களுக்கும் அது தெரியும். இனிமே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காம போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொலகாரி பொண்ணை காப்பாத்துங்க. கொலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு, காப்பாத்துறதுக்கு ஒரு அப்பா. கடவுளே, இப்படி எல்லாம் ஆள் இருக்காங்க.
ஹலோ சார், அந்த ப்ரொஃபஸரு அவங்க மருமகளை கொல்லாம இருந்திருந்தா தான் ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு அகம்பாவம் ஆணவம் பிடிச்சவங்க. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டமில்லாத ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ப்ரொஃபஸர் கழுத்துல தாலி கட்டினாரே அந்த முட்டாளு பிரபாகர் தான். பாவம் சார், அந்த ஆளு சின்ன புள்ள மாதிரி. கோபம் வந்தாலும் டென்ஷன் ஆனாலும் பொதுவா புருஷங்காரன் தான் பொண்டாட்டிய போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா அந்த வீட்டுல எல்லாமே தலைகீழா நடக்குது. அந்த ப்ரொஃபஸருக்கு கோபம் வந்துச்சுனாலும் டென்ஷன் ஆனாலும் புருஷங்காரனை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. திட்டுதான், ஒரே திட்டுதான். அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தும் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாவா நடந்துக்கிறாங்க? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரகசியமா வச்சுக்கங்க. அந்த ப்ரொஃபஸர் படிக்கிற வயசுல, அதான் காலேஜ் படிக்கும் போது யாரு மேலயோ ஒரு இதுவா, அதுதான் சார் லவ், காதல். காதல் எல்லாம் மீறி கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டாங்க. புள்ளைய கொடுத்த அந்த பரதேசி புத்திசாலியா விட்டுட்டு ஓடிட்டானா? அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொஃபஸர் அடங்கா பிடாரியா ஆயிட்டாங்களாம். அந்த அம்மா இப்படி ஆனதுக்கு காரணமே அவங்கள விட்டுட்டு ஓடி போனானே அவன் தானா. இதெல்லாம் யாரோ சொல்லித்தான் நான் கேட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் ப்ரொஃபஸரை பிடிக்காத யாரோ அவங்க மேல கட்டி விட்டு பொய் கதையா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா உத்தமைதான். ஆமா, நீங்க ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? நான் ஒன்றும் வருத்தப்படலையே. எனக்கு என்ன வருத்தம்? இல்லையே, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. முகம் எல்லாம் வேர்த்து போயிருக்கு. நீங்க வேதனைப்படுற மாதிரி எனக்கு தெரியுதே. அது அது வந்து நல்ல படிச்ச பொண்ணு, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு, இப்படி ஆயிட்டாங்களே, அதான். பரவாயில்ல சார், பரவாயில்ல. கொஞ்ச நாள் அவங்கள ஜெயில போட்டு நல்ல மிதின்னு மிதிச்சா எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஹலோ, மிஸ்டர் மணிபாரதி சார். ஆமாங்க. நீங்க யாரு? சார், ஐ எம் டாக்டர் நிர்மலா. மகாபலிபுரம் போகிற வழியில் நான் சொந்தமாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கம் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் அங்கேருந்து தான் பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இங்கே அட்மிட் ஆகிருக்கிற ஒரு பொண்ணோட பேக்ல இருந்து உங்கள் ஃபோட்டோவும் ஒரு டைரியும் கிடைச்சது சார். அந்த டைரியில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சார் இருந்தது. அதான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். மெய்யப்பன், எனக்கு அவசரமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சொன்னதெல்லாம் மரமண்டைக்கு ஏறி இருக்குமோ? அதான் நம்ம முன்னாடி நிற்காம ஓடுறான். கண்ணாதா கண்ணே, ஸ்ட்ராங்
காஃபி ஒண்ணு போட்டு கொண்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, என்னம்மா? அது வந்து இது நான் உங்ககிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு தெரியல. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியலப்பா. என்ன விஷயம் இருந்தாலும் தாராளமா சொல்லுமா. அம்மா என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப அழுதாங்கப்பா. யாரு என்ன சொல்லிருந்தாலும் அதெல்லாம் அம்மாவை வேதனைப்படுத்தியிருக்காது. ஆனா நீங்க பேசினதுதான் அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சுப்பா. ரொம்ப அழுதாங்க. பிரியங்கா பிரிஞ்சு தாங்க முடியாத மனவேதனையில இருக்கான் அருண். அவனுக்கான ஜெயதிட்ட பேச வேண்டியதை பேசிதான் ஆகணும், கேட்க வேண்டியதை கேட்டுதான் ஆகணும். பிரியங்காவோட சாவுக்கு ஜெயந்தி காரணமா இருந்தா அதுக்கு நான் துணையா இருக்கணும்னு சொல்றியா? மகனோட வாழ்க்கையை நாசமாக்கின பொண்டாட்டிக்கு நான் பக்கமலமா இருக்க முடியாது. அம்மா கிட்ட தப்பு இருக்கலாம்ப்பா. இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள தனிமைப்படுத்தணுமா? அப்படி பண்ணா அவங்க ஏதாவது பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இத பாருமா, புருஷன் முண்டாட்டிக்கு நடுவுல நடக்கிற சாதாரண பிரச்சனை இல்லை இது. மகனோட வாழ்க்கை பாழா போனதுக்கு காரணமா இருந்த அம்மா கிட்ட அப்பா காட்டுற நியாயமான கோபம். இதுல எனக்கு எந்த விதமான வருத்தமோ குற்ற உணர்ச்சியே இல்லை. இல்லப்பா, அம்மா ஒரு நாளும் பிரியங்காவை கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க. கொலை செய்யற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்கப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அம்மாவை நம்புங்கப்பா. உன் அளவுக்கு எனக்கு ஜெயந்தி மேல நம்பிக்கை இல்லம்மா. ஏன்னா உன்னை விட எனக்கு ஜெயந்தியை ரொம்ப நல்லா தெரியும். ஜெயந்தி பிரியங்காட்ட நடந்துகிட்ட விதத்தை கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு ஜெயந்தி மேல சந்தேகம் இருக்கு. ஒருவேளை ஜெயந்தி இந்த காரியத்தை பண்ணியிருந்தானா அதுக்கான தண்டனை அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அவளை காப்பாத்துறதுக்கு நான் எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேன். இப்ப எனக்கு புரியாதது ஒரு விஷயம்தான். ஜெயந்தி அதை பண்ணியிருந்தானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு தான் நான் இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மனைவி ஆபத்துக்குரியவளவா அவமானத்துக்குரியவளா ஆகும்போது எந்த புருஷனும் இப்படிதான் நடந்துக்குவான். அந்த மாதிரி நேரத்தில் கடுமையான வார்த்தைகள் வரத்தான் செய்யும். நான் அதை தான் செஞ்சேன். மகனோட கண்ணீருக்கு காரணமா அந்த அம்மாவை மகனோட சேர்ந்து திட்டதான் செய்வேன். நான் அருண் பக்கம்தாமா இருப்பேன். அதுக்காக ஜெயந்தி வெறுத்து போய் ஏதாவது பண்ணிட்டானா பண்ணிக்கிட்டோம். அதையும் தாங்கிக்கிறேன். வேற என்ன பண்றது?